I'm Dr. Mettu Srinivas Reddy. I'm the Director of Pediatric Liver Transplantation for Rainbow Hospitals. Today we are having this meeting to discuss the transplantation of Master Thiruna. He had a very rare liver disease, and it's been very recently discovered actually. The problem இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு ரொம்ப ரீசென்ட்லி ஜெனட்டிக் ஸ்டடீஸ்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. ஒன்றும் சக்ஸஸ் ஆகல. ரொம்ப ஜாண்டிஸ், ரொம்ப இச்சிங் ஆக்சுவலி ஹோல் டே அண்ட் நைட் யூஸ் டு பி இச்சிங். அண்ட் அதனால ட்ரீட்மெண்ட் என்னன்னா ட்ரீட்மெண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான். ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவர் மதர் டொனேட் பண்ணிட்டாரு. அவர் மதர் லெஃப்ட் சைட் liver she donated, and the operation has gone very well, and this is the first reported liver transplantation for this disease in the world. So that's a big matter of pride for Chennai and for Tamil Nadu. I'm Dr. Karthik Narayan. நான் வந்து பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் பார்க்குறேன். ஸோ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது வந்து ஒரு டீமாக வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சர்ஜரியோட விஷயம் முடிஞ்சாது, அதுக்கப்புறம் ஐசியூ கேர் இருக்கும், அதுக்கப்புறம் லாங் டர்ம் ஃபாலோ இருக்கும். ஸோ இந்த ஐசியூ கேர் எதனால முக்கியம் அப்படின்னா, அது ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கும்போது ஒரு குழந்தைய நம்ம ஐசியூவில் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பார்க்கும்போது அதுக்கான சேலஞ்சஸ் நிறையா இருக்கும். நார்மலாக அடல்ட்ஸ் மாதிரி பெரிய ரத்த குழாய் இருக்காது, சின்ன நூல் யாரோட தான் ரத்த குழாய் இருக்கும். அந்த ரத்த குழாய் மூலயமா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உறுப்புக்கு ரத்தம் சீராக போகிறதுக்கு நம்ம வந்து பிளட் ப்ரெஷர்லேருந்து ஆரம்பித்து ஆக்சிஜன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அந்த நேரத்தில் சீராக பார்த்துக்கணும். ரெண்டாவது நர்சிங் கேர். இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பாப்பாலாம் ஒரு இனிஷியலாக கொஞ்சம் காலகட்டத்துக்கு அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். அதனால நர்சிங் கேர் வந்து இந்த டைத்தில் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும். மூணாவது ஃபேமிலி அப்ரோச். அதாவது இப்போ யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு அவங்க அப்பாவோ அம்மாவோ தான் லிவர் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், என்ன ஏதுன்றது. ஸோ அவங்களையும் கேரில் இன்வால்வ் பண்ணி ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் வழக்கமாக நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த பாப்பாவுக்கும் நம்ம அதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் லெவல் அதிகமாக இருக்கும். அந்த பேஷண்ட்டுடைய அவுட்கம் நல்லா வர்றதுக்கு இது வந்து So I think one important thing that I need to I want you to advertise is that liver transplantation is very successful even for children. English is okay, huh? Okay. Even for children, even for small babies, when you transplant is done in areas in centers with expertise, success rates are very good. They're more than 95% success rate. So transplant and இது பெரிய ஆபரேஷனும் பண்ணா என்ன பிரயோஜனம், லைஃப் இருக்காது அன்னது, that is all old news. Now with the current techniques and the expertise, we are all trained in other countries and come, but actually now surgeons from other countries are coming to train with us because we are reached that level of experience. So transplantation can be done safely, and children can have a very good life after the operation. எவ்வளோ ஹவர்ஸ்னா, ஸோ டோனர் ஆப்ரேஷன் யூஸ்வலி 5 to 6 hours ஆகும். பேபி ஆப்ரேஷன் இட் டேக் 8 to 10 hours. அது அகைன் ஸ்மால் பேபிஸ்னா கொஞ்சம் டைம் ஜாஸ்தி ஆகும், ஆனால் ரொம்ப ஃபைனாக பண்ணணும். பெரிய பசங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும், பட் யூஸ்வலி அரௌண்ட் 8 hours for the child, about 5 to 6 hours for the donor. And டோனருக்கு நார்மலி ஃபேமிலி டோனர்ஸ் தான் பெஸ்ட். இதுன்னா அது சக்ஸஸ் நல்லா இருக்கும், லிவர் குவாலிட்டி நல்லா இருக்கும், எல்லா டெஸ்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதனால கிராஃப்ட் acceptance rates are very very good with living donor, and it is safe for the donor. நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு டோனருக்கு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, இந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்த பாதி லிவர் எடுத்தா டோனருக்கு சேஃபா இருக்கும்னா only then we'll proceed. So normally 1 monthல ஆப்ரேஷன் முன்னாடி எவ்வளவு பெருசு இருந்தது லிவர் அவ்வளவு பெருசா ஆகும் டோனர். லிவருக்கு அந்த நல்ல க்ரோ ஆகிற கெப்பாசிட்டி இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் we are able to do successful. டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, குழந்தைங்களுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கும். அடல்ட் நம்ம டோனர் கிட்ட இருந்து எடுக்கிற பிளட் வெசல்ஸ் பெருசா இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும். பெரிய சைஸ் இருக்கிற பிளட் வெசல் குழந்தைங்களுக்கு மேட்ச் பண்ணணும். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட், ஒரு ட்ரிக்கியானது. ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட் சென்டர்ஸ்ல எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் எக்ஸ்பர்ட் டீம் இருக்கிற இடத்துல பண்ணாலும் குழந்தையோட ரெக்கவரி ஃபாஸ்டரா இருக்கும். பட் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் குழந்தையோட ரெக்கவரிக்கு மெயின் இன்டென்சிவ் கேர் தேவை.
அதுக்கப்புறம் குழந்தையோட growth நார்மலா இருக்கும். நார்மலா எப்படி ஸ்கூலுக்கு எல்லா குழந்தைங்களும் போறாங்களோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு குழந்தைங்க போவாங்க. படிக்கிறது நார்மலா இருக்கும், வளர்றது நார்மலா இருக்கும். ஸோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். ஸோ நார்மலாவே growth இருக்கும். ஸோ சில்ட்ரனுக்கு லிவர் டிசீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா ஏர்லியரா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா ரெக்கவரி ஃபாஸ்டரா இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மல்டி டிசிப்ளினரி டீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க அடல்ட் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸ் நிறைய வந்திருக்கு. அவங்க டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸ்ல வந்து பிடியாட்ரிக் சம்பந்தமான பிடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்டோ, பிடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டோ இல்லை பிடியாட்ரிக் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள ஸ்பெசிஃபிக்கா இருக்க மாட்டாங்க. எங்க சென்டர்ல ஃபுல் எக்ஸ்க்ளூசிவா ஃபுல் டைம் 24/7 இருக்கறனால எனி டைம் ஆஃப் த டே இன்க்ளூடிங் டயாலிசிஸ் தேவையோ இல்லை எக்மோ சப்போர்ட் தேவையோ எல்லாமே பிடியாட்ரிக் சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கறனால இட் இஸ் மச் மோர் ஃபைனர் அண்ட் பெட்டர் அவுட்கம்ஸ். தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. ஸோ இஃப் இட்ஸ் possible, pediatric patients are best managed in pediatric hospital is a take home message. I mean, சொல்லுங்க லாங் டேர்ம் லைஃப் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம இந்தியாவில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட்டே ஒரு 15-20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 20 இயர்ஸ் பேக் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சின்ன பேபிஸ் இப்போ ஆக்சுவலி ரீசென்ட்லி மெடிசின் சீட் கிடைச்சி மெடிசின்ல ஜாயின் பண்ணிட்டார். ஸோ ஸோ தே கேன் ஹேவ் அ கம்ப்ளீட்லி நார்மல் லைஃப். Okay, so that message has to go to the general public. Thanks.